பழங்காலத்தில் ஒரு முதியவர் தனது அண்டை வீட்டாரை திருடன் என்று வதந்திகள் பரப்பினார். இதன் விளைவாக அந்த இளைஞன் கைது செய்யப்பட்டான். சில நாட்களுக்குப் பிறகு அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டார். விடுவிக்கப்பட்ட பிறகு அவர் தன்னை தவறாக குற்றம் சாட்டியதற்காக முதியவர் மீது வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்றத்தில் முதியவர் நீதிபதியிடம், "அவை வெறும் கருத்துக்கள், அவை யாருக்கும் தீங்கு விளைவிக்கவில்லை" என்றார். நீதிபதிகள் வழக்கில் தீர்ப்பு வழங்குவதற்கு முன் முதியவரிடம், "அவரைப் பற்றி நீங்கள் சொன்ன அனைத்தையும் ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். அதை சிறிய துண்டுகளாக வெட்டி வீட்டிற்கு செல்லும் வழியில் காரின் ஜன்னலில் இருந்து துண்டுகளை தூக்கி எறியுங்கள். நாளை தீர்ப்பு கேட்க திரும்பி வாருங்கள்" என்றனர். மறுநாள் நீதிபதி முதியவரிடம், "தீர்ப்பு பெறுவதற்கு முன் நீங்கள் நேற்று காரின் ஜன்னலில் இருந்து தூக்கி எறிந்த காகிதத்தின் அனைத்து துண்டுகளையும் வெளியே சென்று சேகரிக்க வேண்டும்" என்றார். முதியவர், "அதை நான் செய்ய முடியாது. காற்று அவற்றையெல்லாம் சிதறடித்து விட்டது. எங்கு தேடுவது என்று தெரியாது" என்றார். அப்போது நீதிபதி பதிலளித்தார், "அதேபோல் எளிய வார்த்தைகளும் கருத்துக்களும் ஒருவரின் கௌரவத்தை அந்த அளவுக்கு நாசம் செய்யும். அதை ஒருவரும் சரி செய்ய முடியாது. யாரையாவது நன்றாக பேச முடியாவிட்டால் ஒன்றும் சொல்லாதீர்கள். நம் வார்த்தைகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அவை நம்மை கட்டுப்படுத்த அனுமதிக்கக் கூடாது." வதந்திகள் ஒருவரின் மதிப்பு, கௌரவம், புகழ் மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவற்றை திருடிக் கொள்வதால் திருடர்களை விட மோசமானவை. இந்த இழப்புகளை மீட்டெடுப்பது மிகவும் கடினம். எனவே இதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் கால்கள் தவறி விழுந்தால் நீங்கள் எப்போதும் உங்கள் சமநிலையை மீட்டெடுக்க முடியும். ஆனால் உங்கள் நாக்கில் வார்த்தைகள் தவறி விழுந்தால் நீங்கள் உங்கள் வார்த்தைகளை ஒருபோதும் மீட்டெடுக்க முடியாது.